படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது சரி ஓகே ஒரு நார்மல் படம் பார்க்க தான் வரும் அப்படின்னு தான் நினச்சேன். உள்ளே நுழையும் போது என்டையர்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் தெருக்கூத்தெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் தெருக்கூத்தை பார்க்கணுன்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. கண்டிப்பாக இது வந்து தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். அந்த இளையராஜாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சான்ஸே இல்லை. அவருக்கு வந்து இளையராஜான்றதுக்கு பதிலாக இளமராஜான்னு சொல்லலாம். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த படத்தில் ஒரு பாட்டு தான் இருக்குது. அந்த ஒரு பாட்டு வந்து குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பாட்டுக்கு சமம் அந்த படத்தில். அவ்வளோ அருமையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். அவராக வந்து அனுபவித்து என்னது தெரிஞ்சு வேறு எந்த படத்துக்கு பண்ணாரோ தெரியாது. ஆனால் இந்த படத்துக்கு அவ்வளோ அனுபவித்து மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அருமை. இது புது பட டேரக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஆக்சுவலாக. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு 10 படம் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு இதில் இருக்குது. சேத்தன் சார் சான்ஸே இல்லை. சேத்தன் சாருடைய விடாது கருப்புன்னு ஒரு விஷயம் சீரியஸ் பார்த்துருப்பீங்க. அதை வந்து திரும்பவும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமோ. இந்த படம் வந்து டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா தமிழக காந்தாரா. கன்னடாவில் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரா எப்படி ஃபேமஸ் ஆகிருக்கோ அந்த நாட்டு மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு வந்து அவங்களுடைய கலையை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இங்கே தெருக்கூத்து கலைஞருக்கு இங்கே தமிழகத்தில் சென்னையில் வெளிப்படுத்தின ஒரு படம் இது. ஸோ தமிழக காந்தாரம் சிம்பிளாக முடிச்சிடலாம். அதான் சொன்னேன்ல இது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்னா இந்த மாதிரி படம்லாம் வந்து ஒரு மனுஷனை தாக்கணும். அந்த மாதிரி தாக்கியிருக்கு. தெருக்கூத்துனா என்னன்றது தெரியணும். அவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா தெருக்கூத்து கலைஞர்கள். அதை மட்டும் பேசல. அவங்களுக்குள்ள பொண்ணு கிடைக்கல, லவ் பண்ண முடியல, அவங்கள வந்து பார்க்குற பார்வை வேறு. அவங்க ஆம்பளையோட பார்க்க மாட்டேறாங்க பெண் கலைஞர்களை. ஆக்சுவலாக அவங்க ஆம்பளை, ஆனால் வேஷம் போட்டால் ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க பொம்பளை. அந்த கேரக்டர்ஸு. ஸோ இது முடிச்சுட்டு வரும்போது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காகவே இருக்குது. எப்படின்னு சொல்லவும் முடியல. ஓப்பனாக சொல்லலாம். அதுதான் என்னன்னு சொல்கிறீங்க. தெருக்கூத்து நான் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மாதத்துக்கு ஒரு தடவை நடத்தணும் நானே எடுத்து, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன் இதை விடுறோம், ஏன் இந்த கலையை விடுறோம், இது இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் தோணுது. அந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ. படம் உண்மையாக சூப்பரான படம்ண்ணே. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊர் சைடு இருக்கல, கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக புரியும். நம்ம சிட்டி சைடில் யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் புரியாது. இன்னும் கொஞ்சம் இதை பார்த்து நம்ம வந்து ஊர் பக்கம் போய் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த படம் நல்லா போய் ரீச் ஆகும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு நம்ம வந்து கண்ணுக்கு வந்து விருந்தாக இருக்கும். அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். என்ன நாட்டுப்புற கலைஞர்கள் நம்ம கிராமத்தில் கூத்து இருக்குல்ல, கூத்தை பற்றி தான் நான் கதை. அந்த இந்த ஒரு படத்துக்காக கதை இல்லை, கூத்து கிடையாது. கூத்து தான் படமே. அந்த அதில் உள்ள அரசியல் மற்ற விஷயங்களை பற்றி பேசியிருக்கு. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு டேரக்டர். நல்ல ஒரு படம், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலான்னு. நல்லா இருந்தது ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது, பார்க்குற மாதிரி இருந்தது. ஊர் நாட்டிலலாம் இந்த தெருக்கூத்து தான் பார்ப்பாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது, பார்க்குற மாதிரி இருந்தது படம். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. கட்சியில் வந்து அந்த இவர் இப்போ வாங்கின மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு படம். பாட்டு இளையராஜா பாட்டு எல்லாம் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. படம் வந்து கிராமிய கலையை பற்றி பேசுது. வந்து தெருக்கூத்தை பற்றி தான் பேசுது. சிட்டியில் முக்கால்வாசி பேருக்கு தெருக்கூத்து பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் கிராமத்தில் எல்லாரும் தெரியும். இந்த படத்தை பார்த்தாங்கன்னா தெருக்கூத்துனா எப்படி, அது எப்படி ஆடுறாங்க, அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. கதை நல்லா சொல்லியிருக்காரு. அவரோட லட்சியமே வந்து அர்ஜுனன் கட்டுறதான் லட்சணம். அந்த கதையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்து போர் அடிக்கலாம். படம் சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து விறுவிறுப்பாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் அவார்டு வாங்கும். இல்லை படம் நல்லா இருக்குது. எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்குறேன். இல்லை நான் இந்த கூத்து கலையெல்லாம் பற்றி அதை பற்றி எதாவது சொல்லுவான்னு பார்த்தேன். கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே இருந்தது. படம் நல்லா இருக்குது. நல்லா பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் இல்லை படம் வந்து நார்மலாக பார்த்தா நல்லாயிருக்கு. நம்ம பார்க்கலாம் சார். இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த கதையை சொல்கிற மாதிரி சார். ஆனால் படம் நல்லா இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லோரும் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்கலாம். நல்லாயிருக்கு படம். டீசெண்டாக இருக்குது. ஜமா படம் நிச்சயமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நண்பர் பாரி இளவழகன் எழுதி இயக்கி நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூவியில் இப்படி ஒரு டேரிங் அட்டெம்ப்ட் எடுக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக வந்து ஜமா வந்து ஒரு கலாச்சார பதிவுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்காக கூத்து கலைஞர்களுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்க ஒரு படம். நிச்சயமாக எல்லாரும் பார்க்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல படங்களை ஐயோ தேட்டரில் விட்டுட்டு நாங்கள் ஓடிடியில் பார்த்துட்டோன்னு கருத்து எழுதாதீங்க. அப்படிலாம் வந்து பதிவு போடுறதுக்கு முன்னாடி தேட்டரில் வந்து பார்த்து இதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். படம் உண்மையிலேயே இட் ஒன்ட் உங்களை டெஃபினட்டாக வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. அந்தளவுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக. அதெல்லாம் தாண்டி ராஜா சாரோட மியூசிக்கு
அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ராஜா சார் எவ்வளோ எலிவேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷன் பசங்க உண்மையாகவே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ அற்புதமான ஒரு மூவி. என்டையர் ஃபிலிம் குரூவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதெல்லாம் தாண்டி நிச்சயமாக ஒரு நல்ல படம், யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். கூத்து கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் தான் முழுக்க முழுக்க. ஒரு கூத்து ஒரு குழு இருக்குது, ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் ஒரு குழு. அவங்க கதாநாயகரோட அப்பா ஆரம்பிக்கிறாரு, அவங்க கடையில் நடக்கிற ஒரு சின்ன, அதை தாண்டி சேட்டன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். அந்த அவ்வளோ நீட்டான பெர்ஃபார்மன்ஸு. அவங்க அவங்க அப்பாக்கிட்டேருந்து பறிக்கப்பட்ட ஒரு ஜமாவை, ஒரு கூத்து குழுவை வந்து ஹீரோ எப்படி மீட் எடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக, ரொம்ப சூப்பர்பான உள்ள அழகான ஒரு லவ் ஸ்டோரி. படத்தில் பண்ணியிருக்க எல்லாருமே அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஐயோ அதான் இது அந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டம் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் இது வந்து அதான் சொல்கிறேன்ல, இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் இருக்குது. நம்ம வந்து கூத்து கலைஞர்களை ஈஸியாக ஒரு கூத்து நடந்தால் கூட பஸ்ஸில் இறங்காமல் அப்படியே கடந்து போயிடுவோம் இல்லையா? பட் அது உள்ளே போகிறப்போ எவ்வளோ எமோஷ்னலான கனெக்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது, எவ்வளோ விஷயங்களை வந்து அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது, அதை எப்படி அவங்க தக்க வச்சுக்கிறாங்க, அப்படி எல்லாமே ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஜனரஞ்சகமாக எடுத்திருக்காங்க. அதுதான் இது ரொம்ப ரொம்ப டீப் அப்படிங்கிறத தான், ரொம்ப டீப்பாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு படம், அற்புதமான ஒரு பதிவு. ஐயோ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க, பயங்கரமாக. ஒரு இடம் இருக்குது, அந்த பொண்ணு ஆம்பளைன்னா யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இடம். இப்போ ஸ்பாய்லர் நான் சொல்ல விரும்பலை. அது முடிகிற இடத்துலேருந்து அப்படி ராஜா சார் ஒரு சாங் ஆரம்பிப்பார். அந்த ஒன்றுக்காகவே நீங்கள் அப்படியே அதான் நீங்கள் அந்த கண் கலங்கிக்கிட்டே அந்த அப்படியே அடுத்த கட்டத்துக்கு உங்களை எலிவேட் கொண்டு போயிடுவார். ஸோ அற்புதமான ஒரு பதிவு, அது ரொம்ப நீட்டாக இருக்குது. படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாக இருக்குது. கலையை பற்றியோ ஆர்ட்டை பற்றியும் நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கூத்தெல்லாம் பார்க்க முடியாது. கூத்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கலாம். சார் எல்லாமே போர் தான். நம்ம ஓடுற வேகத்துக்கு வந்து இப்போ நம்ம மூச்சு விடுறதே நாளைக்கு போர்னு தோணும். தண்ணி எடுத்து போய் குடிக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்பட்டு தான் இருக்கோம். ஸோ சில விஷயங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நான் 200 செலவு பண்ணுறோம்ல, தேவையில்லாமல் செலவு பண்ணி இந்த படம் பார்க்குறதுக்கு செலவு பண்ணலாம், தப்பில்லை சார். இது வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட். ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவுக்காக என்ன பண்ணுறான், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ட்ராமா. எல்லார் ஃபேமிலியும் எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஒரு கூத்து கலைஞர்கள் இருக்கும்போது அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே சொல்ல முடியுமான்னு தெரில. பட் ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பராக இருக்குது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் புது படம் மாதிரியே தெரில, ஐ மீன் ஃபஸ்ட் டைம் படம் மாதிரியே தெரில. சூப்பராக நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. இது ஒரு ஆர்ட் ஃபிலிம். இது கிடையாது, சும்மா கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது, ஆர்ட் ஃபிலிம். இந்த மாதிரி மலையாள சினிமா எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபுல்லி கண்டென்ட் ஃப்ளோரி படம். 3 மணி நேரம்னாலும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சீட் எஞ்சில் உட்கார வச்சிருக்கோம். ட்விஸ்ட் டர்ன்லாம் இருக்காது, பட் கோ த ஃப்ளோவாக இருக்கும். எல்லாமே கனெக்ட் ஆகுது நமக்கு. ஒரு ஆக்டரோட பார்க்குறப்ப ரொம்ப கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. எப்போனா அந்த கிளைமேக்ஸில் ஒரு அழுகு சீன் இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த அழுகு சீன் பார்த்து ரொம்ப கனெக்டிங்காக இருக்கும். சரி, தேட்டர் ஆடியன்ஸ் அமைதிப்படுத்திட்டார் அவர். அதனால் ஆக்டர் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. சூப்பராக இருக்குது படம். நல்ல ரோல் எடுத்திருக்காங்க. பழைய கதை இப்போ இல்லை, அந்த கதை அதை எடுத்து பண்ணியிருக்காங்க நல்லா. 2K கிட்ஸுக்கு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும் முன்னாடியெல்லாம் நடந்ததெல்லாம். இப்போலாம் அந்த கதையே இப்போ வரதில்லைல்ல, அந்த பாத்திரமே இப்போ எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். அந்த படத்துக்கு நல்லா ரீச் ஆகணும். படம் ஸ்டார்டிங் போகும்போதே எதுவுமே தெரில, ஆனால் வரும்போதே ஒரு நல்ல கதையாக இருக்குது. ஏன்னா இது முன்னாடி பார்த்ததெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம், இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நிறையா இதை எதிர்பார்க்கலாம். நல்லா சூப்பராக முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் அல்டிமேட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் படத்தில் என்ன ப்ளஸ்னா இது என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம் படத்தை. ஆமாம் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்குற படம் தான் அது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். டிஃப்ரெண்ட்டான முயற்சி. மக்கள் வந்து கண்டிப்பாக ஆதரிக்கணும், தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். மக்கள் வந்து ரசிக்கிறத பொறுத்து தாங்க இது கமர்ஷியல்னு முடிவாகும். பட் இது வந்து நல்ல ஆர்ட்டை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் புது முயற்சியாக இருக்குது. மக்கள் பண்ணுறதுல தான் இது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு மக்கள் தான் ஹெல்ப் பண்ணணுங்க. என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா அவங்க முயற்சி கண்டிப்பாக புதுவிதமான முயற்சிங்க. அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ வர படங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அதையும் மிஞ்சின படமாக இருக்குது. ஏன்னா சும்மா யூஸ்வலாக இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டான முயற்சியாக இருக்குது. தைரியமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சக்ஸஸ் ஆகுன்ற முயற்சியில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணுங்க.